இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சி. வணக்கம். ஒரு புதிய வாழ்க்கை நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சியின் மூலமா உங்களை சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷப்படுறோம். இந்த மாதம் முழுவதும் புதிய தொடக்கம் அப்படிங்கிற தலைப்புல தியானம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு ரீஜனல் ஃபோக்கஸ் கேரளாவை பார்க்க போறோம். கேரளாவில் இருந்து ஜீவனுள்ள சாட்சிகள், பாடல்கள் எல்லாவற்றையுமே நாங்கள் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கோம். அது மட்டும் இல்லை, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு வழிகாட்டியாக இருக்கிறார் அப்படிங்கிறதையும் பார்க்க போகிறோம். திசை காட்டி அப்படின்னு வரும்போது நமக்கு என்ன ஞாபகம் வருது? கப்பல் மாலுமிகள் பற்றி நமக்கு ஞாபகம் வரும். அதாவது மாலுமிகள் கப்பலில் போகும்போது இப்போ சூரியன் இல்லை, ஆனால் எந்த திசையில் போகணும் அப்படிங்கிறத அவங்க எப்படி கண்டுபிடிப்பாங்க? கப்பலை சுற்றி தண்ணி தான் இருக்கும். அப்போ அவங்க எந்த திசையில் போகணும்? அவங்களுக்கு ஒரு அடையாளம் வேணும் இல்லையா? அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்க இந்த திசை காட்டி வழிகாட்டியை பயன்படுத்த ஆரம்பிக்காங்க. அவங்க திசை காட்டி கருவியை வச்சு தான் அவங்க திசையை அறிஞ்சு சரியான திசையில் அவங்க கப்பலை செலுத்துகிறாங்க. நாமும் கூட நம்முடைய வாழ்க்கை எனும் கப்பலில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனும் திசை காட்டியை நாம் நம்முடைய வாழ்க்கையில் கருவியாக பயன்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கை சரியான திசையில் செல்லும். எபிரேயர் 13:8 பார்க்குறோம். ஏசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அந்த மாறாத இயேசு நம்மை சரியான திசையில் வழிநடத்துவார். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது ஒரு ஆராதனை பாடலை பார்ப்போம். பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ரீஜனல் ஃபோக்கஸ் கேரள மாநிலத்தை பார்த்துட்டு இருக்கோம்.
கேரள மாநிலம் பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய ஒரு மாநிலமா இருக்கு. அதனால தான் அதை நம்ம கடவுளின் தேசம் அப்படின்னு சொல்றோம். கேரள மக்கள் ரொம்ப அன்பானவங்களா இருக்காங்க. இன்னொன்று, கல்வி அறிவு மிகுந்த மாநிலமா கேரள மாநிலம் இருக்கு. அங்கே இருக்கவங்க எல்லாருமே நல்லா படிச்சிருக்காங்க, நல்லா ஞானம் உள்ளவங்களா இருக்காங்க. இன்னும் கேரளாவை பற்றி நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம். இப்போ கேரளாவிலிருந்து ஒரு சாட்சியை பார்க்க இருக்கிறோம். இப்போ நம்ம எகோ சிவா அவங்கள சந்திக்க போகிறோம். அவங்களுடைய சாட்சியை தான் பார்க்க போகிறோம். இவங்களுடைய வாழ்க்கையில் பல போராட்டங்கள் இருந்திருக்கு. ஆனால் அதற்கு பிறகு எப்படி அதிலேருந்து அவங்க மீண்டு வந்தாங்க, ஒரு புதிய வாழ்க்கையை அவங்க பெற்றுக்கொண்டாங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. வாங்க பார்ப்போம். என்னோட சின்ன வயசுல எங்க வீட்ல தேவன் மேல நம்பிக்கை வைக்கிற விஷயத்துல நல்ல ஒரு சூழல் இருந்துச்சு. ஏன்னா எங்க அம்மா பைபிள் பத்தி நிறைய விஷயங்கள் எங்களுக்கு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதோட ஜெபமும் பண்ணுவாங்க. பல பிரச்சனைகளும் சிரமங்களும் இருக்கதான் செஞ்சது. 6 வயசுல எங்களுக்கு வீடு இல்ல. எங்க கிட்ட இருந்த எங்க பொருள்களை எல்லாம் பறிச்சுக்கிட்டாங்க. 3ஆம் வகுப்பு படிக்கிறப்ப கடைசி எக்ஸாமுக்கு முன்னாடி எனக்கு சின்னம்மா போட்டுருச்சு. 3ஆம் வகுப்புல எனக்கு பெரியம்மா வந்துச்சு. 4ஆம் வகுப்புல தட்டம்மை, 5ஆம் வகுப்புல டைபாய்டு, 6ஆம் வகுப்புல சிரங்கு, 7ஆம் வகுப்புல நான் போர்டிங் ஸ்கூல்ல இருந்தேன். 6 மாசம் வரைக்கும் அங்க போர்டிங் ஸ்கூல்ல இருந்த சீனியர்கள் ஜூனியர்களான எங்களை உடல் ரீதியா துன்புறுத்தினாங்க. 8ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்புக்கு நான் படிக்க போகவே முடியல. ஏன்னா ஃபீஸ் கட்டுறதுக்கு எங்க கிட்ட பணம் இல்ல. 10ஆம் வகுப்புல 2 வாரத்துக்கு முன்னாடி எங்க வீட்டுல தீ பிடிச்சது. எலக்ட்ரிக்கல் ஷார்ட் சர்க்கியூட்னால முழு வீடும் எரிஞ்சிருச்சு. 11ஆம் வகுப்புல நான் கிறிஸ்தவனா இருந்ததுனால நான் நிரப்பி தந்த ஃபார்ம் அவங்க நிராகரிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த ஃபார்ம்ல கிறிஸ்தவர்களுக்கு அட்மிஷன் கிடையாதுன்னு எனக்கு அங்க அட்மிஷன் தரவே இல்ல. 12ஆம் வகுப்புல HSC எக்ஸாம், போர்டு எக்ஸாமுக்கு 2 வாரத்துக்கு முன்னாடி எனக்கு மஞ்ச காமால வந்துச்சு. அதனால நான் ரொம்பவே சீரியஸான நிலைமைக்கு போயிட்டேன். 10 நாள் கஷ்டப்பட்டேன். ஜெபம் பண்றப்ப நான் தேவன் கிட்ட நிறைய விஷயங்களை சொன்னேன். நான் ரெடியா இருக்கேன், என்ன அழைங்கன்னு சொன்னேன். அந்த நேரம் 2வது வாரத்துல ஹாஸ்பிட்டல்ல இயேசு என் கூட வந்தாரு. முதல்ல இயேசுவை நேருக்கு நேரா சந்திச்சேன், பார்த்தேன். அப்ப இயேசு என்கிட்ட எனக்குள்ள நீ நிலைச்சு இரு, நான் உனக்கு சுகத்தை தருவேன்னு சொன்னாரு. சொன்ன மாதிரியே இயேசு என்ன சுகமாக்குனாரு. அதுக்கு நடுவில் தான் மும்பை இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ல எனக்கு ஒரு இன்டர்வியூ இருந்துச்சு. அங்க 6 வாரம் வேலை பார்த்தேன். 6வது வாரம் நைட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தப்ப எனக்கு அன்னைக்கு நைட் ஷிஃப்ட். ட்ரெயின்ல ஏறுறப்ப என்னோட கை வலிக்கு என்னால ஏற முடியாம பிளாட்ஃபார்ம்ல என்ன ட்ரெயின் கொஞ்சம் தூரம் இழுத்துட்டு போயிடுச்சு. கையை நான் விட்டப்ப ட்ரெயினுக்கு கீழே நான் போயிட்டேன். எனக்கு முதுகெலும்புல காயம் ஏற்பட்டுச்சு. நான் வழியில ரொம்ப துடிக்க ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த இடத்துலயே என்னோட இடது கையோட 3 விரல்கள் நொறுங்கி போயிடுச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க போனப்ப டாக்டருங்க என்னோட அம்மா கிட்ட இனி இவரால நடக்க முடியாது, வாழ்நாள் முழுவதும் இவர் இப்படிதான் இருப்பாரு, படுத்த படுக்கையா தான் இருக்கணும், இவரால எதுவும் செய்ய முடியாது, இவருக்கு எப்பவுமே யாராவது ஒருத்தர் உதவியா இருக்கணும்னு சொன்னாங்க. முதல் சர்ஜரி அவங்க முதுகெலும்புக்காக பண்ணுவாங்க. 2வது சர்ஜரி கையில சர்ஜரி பண்றதுக்காக நான் போனப்ப, ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள போனப்ப இயேசு தன்னோட சிம்மாசனத்தால உட்கார்ந்து என்கிட்ட எனக்குள்ள நீ நிலைத்து இரு, அப்ப நீ செய்யற எல்லாத்துலயுமே உனக்கு வெற்றி கிடைக்கும்னு சொன்னாரு. எல்லாரோட வாழ்க்கையிலயும் சில பிரச்சனைகள் வரும். இன்னும் சிலர் வாழ்க்கையில நிறைய பிரச்சனைகள் வரும். சிலர் வாழ்க்கையில கம்மியா வரும். எது வந்தாலும் சரி, அது உங்களை வரையறுக்கவே முடியாது. ஏன்னா தேவன் உங்களுக்கு ஒரு புதுமையை தர்றாரு, ஒரு புது நம்பிக்கையை தர்றாரு. தேவன் மூலமா வர்ற அந்த சக்தியும் பலத்தையும் இந்த உலகத்துல யாராலையுமே தர முடியாது. அந்த சக்தி இந்த பிரச்சனைகளை நாம தாண்டி போறதுக்கு உதவியா இருக்கும். வசனம் இப்படி சொல்லுது, யோசேப்பு அடிமையா தான் இருந்தான், ஆனா தேவன் அவன் கூட இருந்ததுனால அவன் ஜெயிக்கிறவனா இருந்தான். நீங்க ஞாபகம் வைக்க வேண்டிய முதல் விஷயம் என்னன்னா, தேவன் உங்க கூட இருக்கிற வரைக்கும் நீங்க ஜெயிக்கிறவங்களா தான் இருப்பீங்க. உங்களால எல்லாமே செய்ய முடியும். அதோட நான் உன் கூடவே இருப்பேன். இயேசு கிறிஸ்து தந்த அந்த வார்த்தையை வேற யாராலையுமே தர முடியாது. அதுதான் என் வாழ்க்கையில ஒரு புது ஆரம்பமா இருந்துச்சு. தேவன் உங்களுக்கு தர்ற புதுமையை நீங்க உறுதியா பிடிச்சுக்கிறப்ப நீங்க தலை சிறந்தவர்களா இருப்பீங்கன்னு வசனம் சொல்ற மாதிரி, ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் நீங்க கடந்து போறப்ப அந்த சிறப்பு தன்மை வெளியே வரும், பிரகாசமா வெளியே வரும். என்னோட பயணத்துல ஒவ்வொரு நிமிஷமும் இது அற்புதங்கிறது எனக்கு தெரிய வந்துச்சு. ஏன்னா
என்னோட பலத்தால இது எப்பவுமே நடக்கக்கூடியது கிடையாது. தேவனோட கிருபையினால தேவன் தந்த விஷயங்களால நடந்துச்சு. அதாவது என்கிட்ட கண் இருக்கு, என்கிட்ட நல்லா வேலை செய்யற மூளை இருக்கு, மத்தவங்களோட வழிகளை புரிஞ்சுக்கக்கூடிய இதயம் இருக்குன்னு தேவன் என்கிட்ட சொன்னாரு. அதே மாதிரி என் வாழ்க்கையில அவரோட நோக்கம் என்னன்னு நான் அவர்கிட்ட கேட்டப்ப அவர் எனக்கு ஹைலைட் பண்ணி காட்டின விஷயங்களை பயன்படுத்த நான் முடிவு செஞ்சு அந்த பொருட்கள் மூலமா நான் கிட்டார் வாசிக்க கத்துக்கிட்டேன். நான் இடது கையில கிட்டார் வாசிக்கிறேன், வலது கையில இல்ல. ஏன்னா நீங்க கிட்டார் வாசிக்க உங்களுக்கு இடது கையில 5 விரல்கள் தேவை. உங்களுக்கு உங்க வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகள் இருக்கும்னா என்னோட சூழ்நிலையில என்னால இதை எப்படி செய்ய முடியும்னு தேவன் கிட்ட கேட்கணும், வழியை தேடணும். அதுக்கு கொஞ்சம் எல்லைகள் இருக்கும், ஆனாலும் உங்களால செய்ய முடியும். நான் இடது கையில கிட்டார் வாசிக்க நானாவே கத்துக்கிட்டேன். நான் பியானோவும் வாசிப்பேன், பாட்டுகளும் எழுதியிருக்கேன். நான் கவலையா இருக்கிறப்பவும் சந்தோஷமா இருக்கிறப்பவும் பாட்டு எழுதுவேன். ஆராதனை பாட்டுக்கள், திருமண பாட்டுக்கள், இருந்தவங்களோட அடக்க ஆராதனை பாட்டுக்கள், குழந்தைகளை பத்தின பாட்டுக்கள் எல்லாத்தையும் எழுதுவேன். நீங்க இயேசு கிறிஸ்து கூட இருந்தா, இயேசு கிறிஸ்து கூட நடந்தா, இயேசு கிறிஸ்து மேல உங்க நம்பிக்கையை வச்சா பழைய விஷயங்கள் எல்லாமே போயிடும், எல்லா விஷயங்களுமே புதுசாகிடுங்கிறதுக்கு நான் தான் ஒரு பெரிய சாட்சி. இந்த எல்லா திறமைகளும் உங்களுக்குள்ளயும் இருக்கு. அந்த திறமைகளை பயன்படுத்தி தான் இவ்வளவு விஷயங்களை நான் செஞ்சிருக்கேன். என்னாலேயே இவ்வளவு செய்ய முடியும்னா உங்களாலையும் உங்க வாழ்க்கையில இதை விட அதிகமான விஷயங்களை சாதிக்க முடியும். அதிகமான மக்களை சந்திக்கலாம், உங்க வாழ்க்கையில இன்னும் நல்ல கல்வி கிடைக்கலாம், நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலாம். நீங்க உங்களோட சூழ்நிலை அப்புறம் உங்க குடும்பத்தோட நிலைமைய பார்த்து நீங்க வரம்புகளை பார்க்காம முயற்சி செஞ்சீங்கன்னா வெற்றி நிச்சயம். நன்றி ஏகோ சிவா, உங்களுடைய சாட்சிக்காக மிக்க நன்றி. உங்களுடைய சாட்சியை பார்க்கும்போது எனக்கு யோபுவுடைய ஞாபகம் தான் வந்தது. நீங்க சந்திக்காத பிரச்சனையே இல்லை, ஆனா அந்த நேரத்திலையும் உங்க நம்பிக்கையை நீங்க விடாம இருந்திருக்கீங்க. இயேசு ஒரு வழிகாட்டியா உங்களுடைய வாழ்க்கையில எப்படி செயல்பட்டாங்க அப்படிங்கிறத எங்களால பார்க்க முடிஞ்சது. தேவன் உங்களை மேன்மேலும் ஆசீர்வதிப்பாராக. பைபிள்லையுமே ஒரு சம்பவம் இருக்கு. யோவான் 12ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்குறோம். இயேசு பெத்தானியா என்னும் ஊருக்கு வர்றதை பார்க்குறோம். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த 11ஆம் அதிகாரத்துல கொஞ்சம் என்ன நடக்குதுன்னு பார்த்தா தான் இந்த சம்பவம் உங்களுக்கு புரியும். மார்த்தாள், மரியாள், லாசரு, அதாவது 2 சகோதரிகள், ஒரு சகோதரன் இருக்காங்க. லாசரு மிக குறைந்த வயது தான், ஆனா அவர் திடீர்னு இறந்து போயிருந்தாரு. இறந்தவங்கள அடக்கம் பண்றதுக்கு யூதர்கள் முறை ஒன்று இருக்கு. அது என்ன அப்படின்னா, அவங்க பரிமள தைலத்தை ஊற்றி தான் அவங்க அடக்கம் பண்றாங்க. அதே மாதிரி லாசருவையும் அடக்கம் பண்றாங்க. 4வது நாள் லாசருவை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுப்பினார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த சம்பவம் நடந்த கொஞ்ச நாள் கழிச்சு இயேசு கிறிஸ்து அங்கே உட்கார்ந்துட்டு இருக்கதை நம்ம பார்க்குறோம். அப்போ மரியாள் வராங்க, அவங்க கையில் பரிமள தைலத்தை எடுத்துகிட்டு வராங்க. அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய காலில் அந்த பரிமள தைலத்தை அவங்க ஊற்றுறாங்க. அந்த வீடு முழுக்க அந்த வாசனையால் அப்படி நிறைஞ்சிருக்கு. அப்போ அங்கே இருந்த சில பேர் அவங்க கிட்ட சொல்கிறாங்க, நீ எதுக்கு இந்த பரிமள தைலத்தை நீ வேஸ்ட் பண்ணிட்ட, இதை நம்ம விற்றுருந்தோம் அப்படின்னா நிறைய பணம் கிடச்சிருக்கோம், அதை வச்சு நம்ம நிறைய ஏழைகளுக்கு நம்ம உதவி செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இயேசு என்ன சொல்கிறார் தெரியுமா? உங்களுக்காக அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். மார்க்கு 14:6. இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவு படுத்துகிறீர்கள், என்னிடத்தில் நற்கிரியையை செய்திருக்கிறாள். இயேசு கிறிஸ்து இந்த விஷயத்துக்கு ரொம்பவே மதிப்பு கொடுக்கறத நம்மளால பார்க்க முடியுது. மரியாள் நினைச்சிருந்தா அந்த பரிமள தைலத்தை அவங்க வித்திருக்கலாம், அதனால வரக்கூடிய அந்த பணத்தை வச்சு நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கலாம். ஆனால் மரியாள் என்ன நினைச்சாங்க பாருங்களேன், இதை நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு காணிக்கையாக கொடுக்கணும்னு நான் கொண்டு வந்திருக்கேன். அந்த மனசை தான் இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு. அது மட்டும் சொல்லலை, அவர் என்ன சொல்கிறார் பாருங்க, எங்கெங்கெல்லாம் பிரசங்கம் நடக்குதோ அந்த இடத்துலலாம் இது நினைவு கூறப்படும், இந்த மரியாளை பற்றி பேசுவாங்க அப்படின்னு இயேசு சொல்கிறாரு. இயேசு பாராட்டவும் செய்தார். நாமும் கூட நம்முடைய பார்வையை தேவனிடத்தில் வைக்க வேண்டும். இயேசு கிட்ட அந்த மரியாள் எப்படி பக்கத்திலேயே இருந்தாங்களோ, நாமும் கூட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருகிலேயே இருக்க வேண்டும். அப்படியே ஒரு சரியான திசை காட்டியாக நமக்கு இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை படகு சரியான திசையில் செல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவசியம். அவரு நம்ம கூட இருக்கும்போது நம்ம சரியான திசையில போவோம். அதற்கு ஜெபம் ரொம்ப அவசியம். ஒருவேளை உங்களுக்கு ஜெபிக்க தெரியல, ஜெப உதவி தேவை அப்படின்னா நீங்க எங்களுடைய ஆல் இண்டியா பிரேயர் லைனுக்கு கால் பண்ணலாம். எங்களுடைய நம்பர் 9910401010. இந்த நம்பருக்கு நீங்க வாட்ஸ்அப்பும் அனுப்பலாம். தொடர்ந்து பார்ப்போம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.
ஒரு புதிய வாழ்வு ஒவ்வொரு புதன்கிழமை தோறும் உங்களுக்காக தேசிய பிரதேசங்களின் நிறத்தை தேசிய டிவியின் மேடையில் கொண்டு வருகிறது. உண்மை சம்பவத்தை பாருங்கள். சபை பாடகர் குழு பாடல்களை கேளுங்கள். மேலும் சரித்திர சிறப்பு வாய்ந்த தேவாலயங்களை சுற்றி பாருங்கள். ஒவ்வொரு புதன்கிழமையும் ஒரு புதிய இடத்திற்கு செல்லுங்கள். உள்நாட்டிலும் வெளிநாட்டிலும் இருந்து ஒரு புதிய வாழ்வின் ரீஜனல் போக்கஸை பார்ப்பதற்காக சிபிஎனுக்கு உதவுங்கள். கிவ் டு சிபிஎன். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. நம்முடைய பார்வையை நாம் தேவன் மீது எப்படி வைக்க வேண்டும், அவரை எப்படி நம்முடைய வாழ்க்கையில் ஒரு திசை காட்டியாக வழிகாட்டியாக நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, ரீஜனல் ஃபோக்கஸ் கேரள மாநிலத்தை பார்த்துட்டு இருக்கோம். கேரளாவிலிருந்து ஜீவனுள்ள சாட்சிகள் பாடல்கள் எல்லாவற்றையுமே பார்த்துட்டு இருக்கோம். இந்தியாவில் நீங்கள் எங்கே போய் பார்த்தாலும் கேரளாவிலிருந்து வந்த பாஸ்டர்ஸை நம்மளால் பார்க்க முடியுது. அவங்க அங்கே உள்ள கலாச்சாரத்தை ஈஸியாக கற்றுக்கிறாங்க, அங்கே உள்ள உணவு முறைகளை கற்றுக்கிறாங்க, ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, தேவனுக்காக ஊழியம்லாம் செய்கிறாங்க. அதை பார்க்கும்போது நமக்கே கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இது உண்மையிலேயே ஒரு பாராட்டப்பட வேண்டிய விஷயம்தான். இதை பற்றி நம்ம இன்னும் தொடர்ந்து பேசுவோம். நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு ஆராதனை பாடல். நாம் நம்முடைய பார்வையை தேவன் மீது வைப்பதற்கு ஆராதிப்பதும் துதிப்பதும் ரொம்பவே அவசியம். அதனால் நம்ம இந்த ஆராதனை பாடலை பார்ப்போம்.
பாடலை பாடிய குழுவினருக்கு எங்களுடைய நன்றி. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய நிகழ்ச்சியில் இப்போது வருவது ஒரு சிறிய இடைவேளை. இடைவேளைக்கு பிறகு நம்ம எல்லாருமே சேர்ந்து ஜெபிக்க இருக்கிறோம். இடைவேளைக்கு பிறகு குழந்தைகள், இவர்கள் பைபிள் வசனங்களை தெரிந்து கொண்டு வளர்வதற்கு நாம் விரும்புகிறோம். இப்பொழுது சூப்பர் புக் மூலமாக பைபிள் சத்தியங்களை குழந்தைகள் சுவாரஸ்யமான முறையில் கற்றுக்கொள்ளலாம். பென்யமீன் அவங்களோட இருக்கான். இந்த சூப்பர் புக் பைபிள் ஆப்பில் இதே போல்தான் வேடிக்கையான விஷயங்கள் இருக்கிறது. அது உங்கள் குழந்தைகளுக்கு மிகவும் பிடிக்கும். நல்ல விளையாட்டுகளை விளையாடுதல், நல்ல நல்ல வீடியோக்களை பார்த்தல், பைபிள் கதாநாயகர்களை இன்னும் நன்றாக தெரிந்து கொள்ளுதல் மற்றும் பைபிள் வசனங்கள், இவைகள் எல்லாவற்றையும் குழந்தைகள் வேடிக்கையான முறையில் கற்றுக்கொள்வார்கள். சூப்பர் புக் பைபிள் ஆப் இன்றைக்கு ஆப் ஸ்டோர் அல்லது பிளே ஸ்டோரில் இருந்து டவுன்லோட் செய்யுங்கள். வெல்கம் பேக் டு ஒரு புதிய வாழ்க்கை. இன்னைக்கு ரீஜனல் ஃபோக்கஸ் கேரளாவை பார்த்துட்டு இருக்கோம். கேரளாவிலிருந்து ஜீவனுள்ள சாட்சிகள் பாடல்கள் பார்த்துட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லை, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டியாக, திசை காட்டியாக இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். அவர் நம்முடைய வழிகாட்டியாக இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கை முன்னேற்ற பாதையில் செல்லும். அதையும் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். நீங்கள் என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நேரத்திற்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. அப்பா, எங்களுடைய வாழ்க்கை பாதைகளை தகப்பனே, நீரே ஒரு வழிகாட்டியாக இருக்கிறீங்கப்பா. அப்பா, நாங்கள் எங்களை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனையை பார்க்கிறோம், ஆனால் உங்களை பார்க்கலாம் ஆண்டவரே. நீங்கள் எங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கீங்கப்பா. நீங்கள் எங்கள் கூட இருக்கும்போது நாங்கள் எதை கண்டு பயப்பட தேவையில்லை ஆண்டவரே. உம்முடைய கிருபை எங்களை வழிநடத்தி செல்லட்டும். உமது பிரசன்னம் எப்பொழுதுமே எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. நாங்கள் உண்மையே நோக்கி பார்க்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. காண்கிறவர்கள் கண்களில் கிருபையை கட்டளையிடுங்கப்பா. உங்களுடைய பிரசன்னம் எங்களை வழிநடத்தி செல்லட்டும் அப்பா. இதோ ஜெபித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக உம்முடைய சமூகத்தில் வருகிற ஆண்டவரே, அவருடைய வாழ்க்கையிலே நீங்களே ஒரு வழிகாட்டியாக இருந்து நீங்கள் அவங்கள வழிபடுத்துங்க ஆண்டவரே. ஒரு முன்னேற்ற பாதையில் நீங்கள் வழிநடத்துங்க ஆண்டவரே. அப்பா, நீங்கள் தான்ப்பா எங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். மீட்பர் இயேசுவின் மூலமாக ஜெபம் கேளும் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். நாம் நம்முடைய தேவனிடத்தில் ஜெபித்திருக்கிறோம். நிச்சயமாகவே அவர் நம்முடைய வாழ்க்கைக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாக நம்மை வழிநடத்துவார். இன்றைக்கான பைபிள் வசனம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். எபிரேயர் 12:2. நாம் நம்முடைய பார்வையை எங்கேயுமே வைக்காம ஆண்டவராகிய இயேசு மீது வைக்க வேண்டும் அப்படிங்கிறத இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்குது. நீங்கள் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்க்கும்போது நீங்கள் பதட்டப்படுவீங்க. ஆனால் அதுவே இயேசு மேலே வைக்கும்போது உங்களுடைய நம்பிக்கை அதிகமாகும். உங்களுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி, போராட்டங்கள் வந்தாலும் சரி, இதுக்கு மேலே எதுவுமே நடக்காது அப்படின்னு ஒரு நிலை வந்தாலும் சரி, நீங்கள் இயேசு மீது உங்களுடைய பார்வையை வைக்கும்போது நிச்சயமாகவே அவர் உங்களை முன்னேற்ற பாதையில் வழிநடத்துவார். நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். யெகோஷுவா அவங்களுடைய சாட்சியை பார்த்தோம். நிச்சயமாக உங்களுக்கு ஒரு உத்வேகம் கிடைச்சிருக்கும். அது மட்டும் இல்லை, கேரளாவிலிருந்து பாடல்கள், சாட்சிகள் எல்லாவற்றையுமே பார்த்தோம். உங்களுக்கு நிச்சயமாக அது ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் மறுபடியும் பார்க்கணும், உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணணும் அப்படின்னா CBN இந்தியா யூடியூப் சேனலில் நீங்கள் பார்க்கலாம். உங்கள் நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணலாம். இதோட நான் கிளம்புறேன். நான் வேறொரு எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை கர்த்தருடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you.